எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேட்டுக்கொண்டிருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் இனியதொரு மதிய வணக்கம். இந்நிகழ்ச்சி ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் நான் ஆர்ஜே சிந்து. இன்னைக்கு ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில குழந்தைகளுக்கு ஏற்படும் காது மூக்கு தொண்டை பிரச்சனைகள் குறித்து விளக்கம் அளிக்க நமது நிலையத்துக்கு வருகை தந்திருக்காங்க புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனையின் முதுநிலை மருத்துவ அதிகாரி டாக்டர் டி ஷியாமலா அவர்கள். அவங்கள நமது நிலையத்தின் சார்பாக வெல்கம் பண்ணிடலாம். ஹலோ டாக்டர், வணக்கம். வணக்கம் நேயர்களே, குழந்தைகளுக்கு ஏற்படும் காது மூக்கு தொண்டை பிரச்சனைகள் குறித்து உங்களுடைய சந்தேகங்களை நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். நீங்க கால் பண்ண வேண்டிய எண்கள் 227177 227176. நீங்க வெளியூர் நேரா இருந்தீங்க அப்படின்னா 0413 அப்படிங்கிற இந்த கோட் நம்பரையும் சேர்த்து டயல் பண்ணுங்க. டாக்டர், இப்ப சொல்லுங்க, குழந்தைகளுக்கு பொதுவா யூஸ்வலா வர்ற அந்த காது மூக்கு தொண்டை பிரச்சனைகள்லாம் என்னென்னவா இருக்கும்? அது எந்த வயசுல இருந்து எந்த வயசு வரைக்கும் வரும் டாக்டர்? குழந்தைகளுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள்ல ரொம்ப அதிகமாக காணப்படுவது வந்து காது மூக்கு தொண்டை பிரச்சனை தான். இது பிறந்த குழந்தையிலேருந்து அவங்க பள்ளி பருவம் வர வரைக்கும் எப்போ வேணாலும் வரலாம். அதில் ரொம்ப காமனான நோய்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு காதில் வந்து காதில் அழுக்கு அடைதல், அதாவது காதில் வந்து எண்ணெய் சுரக்கக்கூடிய கிளான்ஸ் நிறையா இருக்கும். அதோடு சேர்ந்து இறந்து போகிற அந்த செல்கள் ப்ளஸ் வெளியிலேருந்து வர டஸ்ட்டு இதெல்லாம் சேர்த்து அக்குமுலேட் ஆகிறது தான் வந்து காதில் சொல்லப்படுற அழுக்கு. இதனால என்ன ப்ராப்ளம் வரும்னா, குழந்தைங்களுக்கு வந்து காது வந்து அடைத்து போதல், கம்மியாக கேட்குற மாதிரி இருக்கிறது, இல்லைன்னா காது வந்து எப்போ பார்த்தாலும் அவங்க அரிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கிறது, அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா வெளிக்காதில் இன்ஃபெக்ஷன். காது யூஸ்வலாக 3ஆக பிரிப்போம்: வெளிக்காது, நடுக்காது, உள்காதுன்னு. அது அந்த வெளிக்காது ஜவ்வுக்கு முன்னாடி வரைக்கும் இருக்கிற பகுதி, அதில் வந்து குழந்தைங்க அடிக்கடி காதில் கை வைக்கிறது, இல்லைன்னா மண்ணில் விளையாடிட்டு காதில் வைக்கிறது, இல்லைன்னா இது மாதிரி இன்ஃபெக்ஷன் ஆகிறதால வெளிக்காதில் தோலில் இன்ஃபெக்ஷன் வரலாம். அது ஆர்டைட்டிஸ் எக்ஸ்டர்னான்னு சொல்லுவோம். அடுத்தது வந்து காதில் ஏதாவது பூஞ்சை இன்ஃபெக்ஷன்ஸ், காதில் அவங்க வந்து குளிச்ச பிறகு பட்ஸு க்ளீன் பண்ணுறது அதை மாதிரி போடுறதால காதில் உள்ள தோள்கள் இன்ஜுரி ஆகிறப்ப அதில் உள்ள ஈரப்பதெல்லாம் சேர்ந்து பூஞ்சை காளான் வரலாம். அதில் வரப்போ ஆட்டோமைக்கோஸ்ன்னு சொல்கிறாங்க, இது வரலாம். காதில் வந்து சளி பிடிக்கிறப்ப என்னன்னா, அவங்களுக்கு நடுக்காதில் தண்ணி கோக்கும், ஏஎஸ்ஓஎம் அப்படின்னு சொல்லுவோம், அக்யூட் செப்பரேட்டிவ் ஓட்டிட்டிஸ் மீடியா. இது வந்து எய்தர் வைரல் இல்லைன்னா பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனால வருது. இது குழந்தைங்களுக்கு யூஸ்வலாக சளி பிடிச்சா நிறைய வரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, காதில் ஜவ்வில் ஓட்டை விழுதல், சிஎஸ்ஓஎம் அதை மாதிரி சொல்லுவோம். காதில் ஜவ்வில் ஓட்டை விழுந்து அதனால காதில் தொடர்ந்து சீழ்வடிதல், அந்த மாதிரி பிரச்சனைகள் வரலாம். இல்லைன்னா நரம்பு பாதிச்சு காது கேளாமை, அந்த மாதிரி ப்ராப்ளம் வரலாம். அடுத்தது மூக்குன்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட் காமனாக வர ரைனைட்டிஸ்னா சளி பிடிக்கிறது அப்படின்னு நம்ம காமன் லாங்குவேஜில் சொல்கிறது. மூக்குலேருந்து சளி தண்ணியாக வர்றது, ஜுரம் அடிக்கிறது, மூக்கு வாசனை இல்லாமல் இருக்கிறது, மூக்கு அடைச்சிக்கிட்டு வாயால் மூச்சு விடுறது, இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறது. அடுத்தது மூக்குலேருந்து ரத்தம் வருதல். குழந்தைங்கிறதால அவங்க வந்து ரொம்ப விளையாட்டு தரமாக இருக்கிறதால திடீர்னு என்ன மூக்கில் அடிக்கடி கை வச்சு அவங்க காயம் பண்ணிடுறதால மூக்குலேருந்து ரத்தம் வர்ற ப்ராப்ளம் வரலாம். இல்லைன்னா விளையாட்டு குழந்தைகள் என்ன பண்ணுவோம், காதில் ஃபாரின் பாடிஸ் போட்டுக்கிறது, பென்சிலு, கிரேயானு, அது மாதிரி ஷார்ப்பான ஆப்ஜெக்ட்ஸ் போட்டுக்கிறது, இதெல்லாம் காமன். த்ரோட்லன்னு பார்த்தீங்கன்னா வந்து த்ரோட் இன்ஃபெக்ஷன், நம்ம சொல்லப்பட்ட டான்சில் இன்ஃபெக்ஷன், தொண்டையில் வர்ற பாக்டீரியல் இல்லை வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ் அதனால் இருக்கலாம். இல்லைன்னா சில சமயம் என்னென்னா, குழந்தைகள் ரொம்ப சத்தம் போட்டு பயங்கரமாக கத்துறப்ப குரல் வலையில் வந்து ஓக்கல் நாடியூல்ஸ்னு சொல்லுவாங்க. யூஸ்வலாக ஸ்கூல் கோயிங் சில்ட்ரன் ரொம்ப சத்தம் போட்டு பேசுகிறவங்க, அது மாதிரி ப்ராப்ளம் வரும். ஸோ இந்த ஓக்கல் நாடியூல்ஸ் இது மாதிரிலாம் ப்ராப்ளம் வரலாம். இதுதான் யூஸ்வலாக காமனாக வர குழந்தைங்களுக்கு இஎன்டி ப்ராப்ளம்ஸ். ஓகே டாக்டர், இப்போ வந்து இந்த பிறந்த குழந்தைங்களுக்கு வந்து காது மூக்கு தொண்டையில் குறைபாடு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கா? நியூ பார்ன் பேபிஸ் பிறக்கும் போதே அந்த மாதிரி வாய்ப்பு இருக்குதா டாக்டர்? இருக்குது, கண்டிப்பாக இருக்குது. இதுக்கு வந்து காரணம்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று குழந்தை வந்து அம்மாவோட வயிற்றில் இருக்கிறப்ப அந்த ஆன்டினேட்டல் பீரியட்னு சொல்கிறாங்களா, அந்த பீரியடில் வந்து ஏதாவது மதருக்கு இன்ஃபெக்ஷன், ஃபீவர் வர்றது, மம்ஸு, மீசல்ஸ், அந்த மாதிரி ஃபீவர் ஏதாவது வைரல் இன்ஃபெக்ஷன் வந்ததுன்னா அது டைரெக்டாக என்ன ஆகும்னா குழந்தையோட வயிற்றில் இருக்க குழந்தையை வந்து பாதிக்கும். இதனால காது பிரச்சனைகள் ஏதாவது வரலாம். அதுக்கப்புறம் குழந்தை அம்மாவோட வயிற்றில் இருக்கிறப்ப ஏதாவது தேவையில்லாத அபாயகரமான மாத்திரைகள் உட்கொள்வது, அதனால ஏதாவது குறைபாடுகள் வரலாம். இன்னொன்று சத்து குறைபாடு, சத்து சரியாக சாப்பிடாம இருக்கிறது, ரொம்ப அனீமியா இல்லை ரொம்ப எடை குறைவான குழந்தை இருக்கிறது, இது மாதிரி குழந்தைங்களுக்கு வயிற்றிலே இருக்கிறப்பே ப்ராப்ளம் வரலாம். இதுக்காக தான் என்ன பண்ணுறோன்னா, இப்போல்லாம் குழந்தைங்களை வந்து நியூ பார்ன் ஸ்க்ரீனிங், குழந்தை பிறந்த உடனே கவர்மெண்ட்டே இலவசமாக என்ன பண்ணுறாங்கன்னா ஃப்ரீயாக ஸ்க்ரீன் பண்ணுறாங்க, காது கேட்குதான்னு செக் பண்ணுறாங்க. ஓஏஇன்னு சொல்லப்படுற ஒரு டெஸ்ட் பண்ணுறாங்க. இது நம்ம ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் இலவசமாகவே பண்ணுறாங்க. இது மூலமாக ஸ்க்ரீன் பண்ணோம்னா குழந்தைக்கு காது கேட்குதா இல்லையா அப்படிங்கிறத நம்ம வந்து ஏர்லியாகவே கண்டுபிடிச்சிக்கலாம். அதில் ஏதாவது நம்மளுக்கு நெகட்டிவ் ரிசல்ட், ரெஃபரன்ஸ் ரிசல்ட் வந்துச்சுன்னா
பெராங்கிற டெஸ்ட் இது எல்லாமே வந்து கவர்மெண்ட்டே வந்து நம்ம எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் பண்ணுறாங்க. நம்ம பாண்டிச்சேரிலையுமே இலவசமாக பண்ணுறாங்க. வெளியில் எங்கேயாவது குழந்தை பிறந்தா கூட நம்ம குழந்தைய நம்ம அங்கே சப்போஸ் செக் பண்ணல, காது கேட்குதா என்னன்னு டவுட் இருக்குன்னா நம்ம ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு வந்து கூட நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். இது இல்லாமல் என்னென்ன பார்க்கலாம்னா, பிறந்த குழந்தைங்களுக்கு வந்து இந்த நாக்கு சில சமயம் ஒட்டிகிட்டு இருக்கும், டங் டைன்னு சொல்லுவாங்க. இதனால என்ன ஆகும்னா குழந்தைக்கு வந்து குழந்தை பேசலாம் முடியாது, இல்லை குழந்தை என்னன்னா சரியாக பால் ஊட்ட முடியாது, அம்மாவோட மாரில் பால் வந்து ஒழுங்காக அவங்களால சப்பி குடிக்க முடியாது. அந்த மாதிரி சமயத்தில் என்ன ஆகும்னா குழந்தைங்களுக்கு அந்த சரியாக பால் குடிக்க மாட்டாங்க. என்னென்னு ரீசன் தெரியாது. எல்லா குழந்தைங்களுக்கும் வந்து பால் சரியாக வரல அப்படிங்கிறது ரீசன் இல்லை. ஸோ இந்த எக்ஸாமினேஷன்லாம் பண்ணி பார்க்கணும். இன்னொன்று என்னென்னா பிறந்த குழந்தைங்களுக்குலேயே வந்து இந்த குவேனல் அட்ரிஷியான்னு சொல்லப்படுற மூக்குக்கு பின்னாடி, மூக்குக்கும் நாசிக்கும் இடையில வந்து ஒரு ஜவ்வு மாதிரி இருக்கலாம். அந்த எதர் வந்து ஜவ்வோ இல்லைன்னா போன் மாதிரி கூட வளர்ந்துருக்கலாம். அதை மாதிரி அடைச்சிருக்கப்ப அவங்களுக்கு என்னென்னா பிறக்கிற உடனே வந்து மூச்சு தண்கள் இது மாதிரிலாம் இருப்பாங்க. ஸோ இது எல்லாமே பிறந்த குழந்தைங்களுக்கு வந்து ஸ்க்ரீன் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கலாம். எவ்வளோ நாளுக்குள்ள டாக்டர் கண்டுபிடிக்கலாம்? இப்போ வந்து வெளியிலேருந்து ஒரு குழந்தைய டெஸ்ட் பண்ணணும்னு ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துகிட்டு வராங்கன்னா பிறந்ததுலேருந்து எத்தனை நாளுக்குள்ள இதெல்லாம்? இந்த காது கேட்குற டெஸ்ட்லாம் நம்ம எப்போ வேணாலும் பண்ணலாம். ஓகே, அதுக்கு வந்து நம்மளுக்கு டைம் பீரியட்லாம் இல்லை. டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உடனே பண்ணலாம், இல்லைனா ரொட்டீன் ஸ்க்ரீனிங்கில் எப்போ வேணாலும் பண்ணலாம். ஓகே டாக்டர். இப்போ குழந்தைங்களுக்கு அடிக்கடி காது வலி, இயர் இன்ஃபெக்ஷன்ஸ் வரும். அது என்ன ரீசனால வருது, என்ன காரணம்னு பேரண்ட்ஸால அதை ஐடென்டிஃபை பண்ண முடியாது இல்லையா? அது என்ன காரணங்களால மோஸ்ட்லி வரும் டாக்டர்? ஓகே, இதுக்கு வந்து நிறைய ரீசன் இருக்குது. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அனாட்டமிக்கல், அதாவது நம்ம காது மூக்கு தொண்டை இது எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று கனெக்ஷன் ஆயிருக்கு. நம்ம மூக்குலேருந்து பின்னாடி பார்த்தீங்கன்னா நாசி அப்படியே கீழே தொண்டை கீழே அப்படியே நேராக குரல் வேலை, லங்ஸ் இதை மாதிரி. அப்புறம் காதுலேருந்து நாசிக்கு ஈஸ்டீஷியன் டியூப்னு சொல்லப்படுற ஒரு சின்ன குழாய் மாதிரி இருக்கும். இது எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று இன்டர் கனெக்டட். ஸோ இதில் ஏதாவது எங்கே இன்ஃபெக்ஷன் ஒரு இடத்துல இருந்தாலும் ஈஸியாக அப்படியே இன்னொரு இடத்துக்கு பரவிடும். இந்த ஈஸ்டீஷியன் டியூப்னு சொல்லப்படுறது குழந்தைங்களுக்கு யூஸ்வலாக என்னென்னா ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும், ரொம்ப ஸ்ட்ரைட்டாக இருக்கும். பெரியவங்களுக்கு அது ரொம்ப நீட்டாக இருக்கும். இன்னொன்று ரொம்ப கொஞ்சம் ஆங்குலேட்டடாக இருக்குன்னு வச்சிங்களேன். இந்த ஷார்ட்டாக இருக்கிறதுனால என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, எந்த ஒரு இன்ஃபெக்ஷன் சப்போஸ் சாதாரணமாக இப்போ சளி பிடிக்குது, சளி பிடிச்சோடனே அந்த டியூப் வழியாக டைரெக்டாக என்ன ஆகிடும்னா நம்ம காதுக்கு போயிடும். ஸோ வளர வந்து இந்த டியூபோட அனாட்டமி அது மாறும். வளர அதோட மாற்றம் ஏற்பட்டு இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து கம்மியாகும். ஸோ ஃபர்ஸ்ட் ரீசன் ஏன் எப்போ சளி பிடிச்சாலும் குழந்தைக்கு வந்து காது வலிக்குதுன்னா இந்த ஈஸ்டீஷியன் டியூப் தான் காரணம். மூக்கில் சளி வரும், நம்ம சிந்தின வேகத்துக்கு நேரம் என்ன ஆகும்னா அந்த டியூப் வழியாக காதுக்குள்ளார போயிடும். காதுக்குள்ளே போய் அங்கே வந்து தண்ணி சேர ஆரம்பிச்சோன்னே அவங்களுக்கு வந்து இன்ஃபெக்ஷன் வந்துடும். இன்னொன்று குழந்தைங்களுக்கு ஏன் வந்து சின்ன வயசில் நிறைய இன்ஃபெக்ஷன்ஸ் வருதுன்னா, இப்போ நம்மளுக்குலாம் நிறைய தடவை இன்ஃபெக்ஷன்ஸ் வந்திருக்கும், நிறைய வைரஸ்க்கு நம்ம எக்ஸ்போஸ் ஆகிருப்போம், நிறைய பாக்டீரியாவுக்கு நம்ம எக்ஸ்போஸ் ஆகிருப்போம். ஸோ அவங்களுக்கு அதற்கு எதிர்த்து ஆன்டிபாடிஸ் நிறைய நம்ம உடம்புல இருக்கும். பட் ஆனால் சில்ட்ரன் ஃபஸ்ட்டு நம்ம பிறந்தோடனே ஃபஸ்ட்டு ஸ்கூல் கோயிங் சில்ட்ரன் ஸ்கூல் போன பிறகு பார்த்தீங்கன்னா அப்போ தான் அவங்களுக்கு புதுசாக அந்த வைரஸ் பாக்டீரியாவுக்குலாம் அவங்க எக்ஸ்போஸ் ஆவாங்க. ஸோ ஒரு குழந்தைக்கு ஒரு தடவை சளி பிடிக்கும், அவங்க க்ளோஸ் ரூமில் தான் உட்காருவாங்க, ஒரு 30 பசங்க உட்காருவாங்க. ஸோ ஒருத்தவங்க இருமுனாங்க தும்முனாங்கன்னா அது ஒரு க்ளோஸ்ட் ஸ்பேஸுங்கிறதால ஒருத்தவங்களுக்கு வந்தால் அந்த இன்ஃபெக்ஷன் அப்படியே எல்லாருக்கும் பரவிடும். இது முடியறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அது வேற ஒரு குழந்தை வேற ஒரு இன்ஃபெக்ஷனோட வரும். ஸோ இது அப்படியே ஒரு ரொட்டீனாக பழகிடும். பட் ஆனால் வளர என்ன ஆகும்னா இந்த ஒவ்வொரு வைரஸ் பாக்டீரியாவுக்கும் நம்ம உடம்பு வந்து ஆன்டிபாடிஸ் ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ வந்து இந்த இன்ஃபெக்ஷன்ஸ் வளர கம்மி ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஓகே டாக்டர். இப்போ இந்த காது சுத்தம் பண்ணுவாங்க பேரண்ட்ஸ் வந்து குழந்தைங்க காதெல்லாம் ஈஸியாக அப்படியே சுத்தம் பண்ணிடுவாங்க. இது வந்து கரெக்டாக இல்லை? அது இதுக்கான பாதுகாப்பு வழிகள் என்ன? இந்த பட்ஸ் வச்சுலாம் சுத்தம் பண்ணுவாங்க, இது வந்து கரெக்டான முறையா? யூஸ்வலாக நம்ம காது வந்து பார்த்திங்கன்னா ஒரு செல்ஃப் கிளீனிங் ஆர்கன். அதாவது இங்கே வெளிக்காது வந்து வெளியில் நம்ம பார்க்குறோம்ல இந்த காது மடல், இதுலேருந்து ஆரம்பித்து உள்ள ஜவ்வுக்கு முன்னாடி வரைக்கும் உள்ள பகுதி வந்து வெளிக்காது. ஜவ்வுலேருந்து அப்புறம் உள்ளது நடுக்காது, அதுக்கப்புறம் உள்ளது இன்னர் இயர் உள்காதுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த வெளிக்காது ஜவ்வுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம காது கொஞ்சம் இந்த எண்ணெய் சுரப்பிகள்லாம் இருக்கும். இந்த எண்ணெய் சுரப்பி ப்ளஸ் வந்து வெளியிலேருந்து வர டஸ்ட்டு, காது உள்ளே இருக்கிற அந்த முடி, இதெல்லாம் சேர்ந்து என்னென்னா உருண்டையாக நம்மளுக்கு வந்து அழுக்கு மாதிரி கருப்பு கலரில் வரும். ஸோ இது நார்மலாகவே இறைவன் எப்படி படைச்சிருக்காருன்னா, எந்த மாதிரி அழுக்கெலாம் வருதோ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே அந்த ஜவ்வுலேருந்து வெளியில் நவந்து வெளிக்காதுக்கு வந்துடும். அப்படிதான் கடவுள் படைச்சிருக்காரு. தானாகவே அந்த மியூக்கோசிலி ரியாக்ஷன் சொல்லுவாங்க, அப்படிதான் அது வெளியில் வரும். ஆனால் நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா பிடிச்சி உள்ளே தள்ளக்கூடாது. நீங்கள் பட்ஸ் எல்லாம் போட்டிங்க, இல்லை வேறு ஏதாவது ஷேர் பண்ண திங்ஸ், ஹேர் பின் இதெல்லாம் போட்டிங்கன்னா அந்த வெளியில் வர்ற அழுக்கை வந்து நம்ம பிடிச்சி உள்ளே தள்ளுறோம். உள்ளே தள்ளுறப்ப என்ன ஆகும், ஃபர்தராக கொஞ்சமாக இருந்தால் வெளில வந்து ரொம்ப நிறைய அப்படியே சேர்த்து உள்ளே நம்ம அடைக்கிறப்ப அதால் வெளியில் வர முடியாது. அந்த மாதிரி சமயத்தில் என்ன ஆகிடும்னா காது வலி, காது வந்து ரொம்ப அடப்பாக இருக்கிறது, அந்த பக்கம் திடீர்னு காது கேட்காம போகிறது, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும். ஸோ இதெல்லாம் நம்ம வந்து க்ளீன் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நார்மலாக வெளியில் வருது இந்த காது ஒட்டி வெளியில் வர்ற அந்த பிசுபிசுப்பு தன்மையான அழுக்க ஒரு நல்ல நார்மலான காட்டன் கிளாத் வச்சு நம்ம வேணால் வெளில துடைக்கலாம்.
உள்ள எதுவும் பண்ணக்கூடாது. இது நார்மலாகவே எல்லாருக்கும் அந்த அழுக்கு வெளில வந்துடும். ஆனால் சில பேருக்கு மட்டும் என்னன்னா இந்த அழுக்கு ஃபார்ம் ஆகிற தன்மை வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நார்மலை விட நிறைய அழுக்கு சேர்ந்துருக்க மாதிரி இருக்கும். அந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் வந்து ஒரு காது மூக்கு தொண்டை மருத்துவரை அணுகி அவங்க எக்ஸாமின் பண்ணதுக்கு அப்புறம் இந்த காது அழுக்கை வந்து கொஞ்சம் டிசால்வ் பண்ணுறதுக்கு ட்ராப்ஸ்லாம் நிறையா இருக்குது, சால்வன்ஸ்லாம். அதை போட்டு ஒரு உரிய மருத்துவரோட பரிந்துரைப்படி தான் நீங்கள் வந்து எய்தர் வந்து சிரஞ்சிங்னு சொல்லப்படுற தண்ணி வச்சு க்ளீன் பண்ணுவாங்க, அது மாதிரியோ இல்லை சக்ஷன்னு சொல்லப்படுற உரியும் ஒரு மிஷின் வச்சிருப்பாங்க, அதை வச்சோ க்ளீன் பண்ணலாம். அன்டில் another ways நம்ம காதுல வந்து கை வைக்க கூடாது. ஓகே டாக்டர், இப்போ நிறைய காதுல அழுக்கு சேர்ந்துருச்சுன்னா இன் பர்சனா அவங்க எப்படி தெரிஞ்சுப்பாங்க? வலி இதுல அந்த மாதிரி ஏதாவது இருக்குமா? அப்படின்னா திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு நாள் நீங்க தலைகளை ஏதாவது குளிச்சதுக்கு அப்புறம் காதுல தண்ணி போயிடுச்சு அப்படின்னா என்ன ஆகும்னா திடீர்னு ஒரு சடனா ஒரு ரொம்ப ஒரு அடப்பா இருக்கிற மாதிரி சவுண்ட் கேட்கும். எதுவுமே சவுண்டே கேட்காது. திடீர்னு ஒரு சுத்தமா சவுண்டே கேட்கல, காதே கேட்கல, அந்த மாதிரி இருக்கும். சில பேருக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து காது வலிக்க ஆரம்பிச்சிடும். நீங்க வாயை திறந்தாலே வலிக்கிறது, காது வலிக்கிறது, அந்த மாதிரி எல்லாம் இருக்கும். சில சமயம் காது சரியா கேட்காதப்ப காது மடல இப்படி லைட்டா பிடிச்சி புல் பண்ணாங்கன்னா அப்ப நல்லா கேட்குற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் மருத்துவரை தான் அணுகி பார்க்கறதுக்கு சிறந்தது. ஓகே டாக்டர், இப்போ குழந்தைங்களுக்கு காது வலி அப்படின்னா அது வந்து எப்படியெல்லாம் அவங்க வெளிப்படுத்துவாங்க? இப்போ பேசுகிற குழந்தைங்க காது வலிக்குதுன்னு சொல்லிடும். பிறந்த குழந்தைங்களுக்கு அது காது தான் வலிக்குது அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே அழுகையாக தான் காமிக்கும். எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது காது வலி? நல்ல கேள்வி. இது குழந்தைங்க பேச முடியாதுங்கிறதால அவங்களுக்கு பெயின் எப்படி இருக்குது, எப்படி லோக்கலைஸ் பண்ணுறது அப்படிங்கிறது தெரியாது. சில குழந்தைங்க என்ன பண்ணுவாங்கன்னா திடீர்னு பார்த்தீங்கன்னா நடு ராத்திரியில் அழுவாங்க. ரொம்ப சின்ன குழந்தைங்க வந்து நடு ராத்திரியில் அம்மா ஃபீட் பண்ணிட்டு படுக்க வைப்பாங்க, பயங்கரமாக அழுவாங்க. எதுக்கு அழுகுறாங்க என்னன்னே தெரியவே தெரியாது. அந்த மாதிரி சமயத்தில் இது வந்து ஒரு முக்கியமான அறிகுறி. எதுக்குன்னே எல்லாத்துக்கும் அழுவாங்க. ஸோ இதுக்கு வந்து ஒரு எக்ஸஸா அழுவாங்க. நீங்க என்ன வந்து நார்மலா சமாதானப்படுத்தக்கூடிய வழிகள், பால் ஊட்டுறது இல்லை தட்டி தூங்க வைக்கிறது, அது எதெல்லாம் அது கேட்கவே அதெல்லாம் அதுக்கு சரிப்பட்டே வராது. அந்த மாதிரி சமயத்துல வந்து நீங்க முக்கியமா செக் பண்ணக்கூடிய ஒரு உறுப்பு வந்து காது. அப்போ வந்து காது இன்ஃபெக்ஷன் இருக்கா என்னன்னு பார்க்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா சில சமயம் காது வந்து குழந்தைங்க வந்து தேய்ச்சிட்டே இருப்பாங்க கை போட்டு, அது ஒரு காதை போட்டு அரிக்கிற மாதிரி அது பண்ணிட்டு இருப்பாங்க. சில சமயம் காதை பிடிச்சி இழுத்து பார்ப்பாங்க. இந்த மாதிரி ஒரு சிம்டம் இருக்கலாம். சில சமயம் பார்த்தீங்கன்னா காது வந்து அவங்களுக்கு சரியா கேட்கலங்கிற சமயத்தில் அவங்க சரியா ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டாங்க. இப்போ நம்ம கூப்பிடுறோம் அப்படின்னா தலையை திருப்பி பார்க்கறது இல்லை, ரெஸ்பாண்ட் பண்றது இல்லை. இந்த மாதிரி சில சமயம் என்னன்னா அந்த காது வலி ரொம்ப ஜாஸ்தியாக இருந்ததுன்னா சரியா ஃபீட் பண்ண முடியாது. காது வலியால வாயெல்லாம் திறக்க முடியாது அவங்களால. அப்போ வந்து சரியா ஃபீட் பண்ண முடியாது, சரியா சாப்பிட மாட்டாங்க, வாயை திறக்க மாட்டாங்க, பால் குடிக்க மாட்டாங்க. இதெல்லாம் வந்து காமனா அவங்களுக்கு வந்து பெயினை லோக்கலைஸ் பண்றதுக்கான வழிகள். என்ன பிரச்சனைன்னு தெரியலன்னா ஒரு ENT டாக்டரை பார்க்கறது முக்கியமா. நம்ம சின்ன குழந்தைங்க ரொம்ப பேச ஒரு less than 1 year ரொம்ப பேச தெரியாத குழந்தைங்க நடு ராத்திரில அழுகுறாங்க அப்படின்னா ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் காஸ் வயிறு வலி, இது மாதிரி எதனால அழுகலாம். அதுல ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் காஸ் வந்து ஏன் அது இன்சிஸ்டன்ட் கிரைன்னு சொல்லுவோம். எதுக்குன்னே தெரியல கண்டினியூஸா அழுவுறது. அப்போ வந்து காதை நீங்க செக் பண்ணணும். ஓகே டாக்டர், இப்போ வந்து நம்ம யூஸ்வலா எல்லார் காதுலையுமே ஹெட்ஃபோன்ஸ், மொபைல் இருந்தால் கையில் நம்மக்கிட்ட ஹெட்ஃபோன்ஸ் இருந்துகிட்டே இருக்கும் இல்லையா? ஹெட்ஃபோன்ஸை சின்ன குழந்தைங்க யூஸ் பண்ணுறது எந்த அளவுக்கு இது ஆபத்தா, இல்லை அது எந்த அளவுக்கு ஆபத்தானது, என்ன ப்ராப்ளம்ஸ்லாம் வரும் டாக்டர்? இது வந்து ரொம்ப ஒரு மிகப்பெரிய முக்கியமான ஆபத்து. நார்மலாக வந்து நம்ம குழந்தைங்க வந்து வெளியில் விளையாடணும், மற்ற பியர் குரூப் மற்ற அவங்க பசங்களோட இன்ட்ராக்ட் பண்ணணும், வந்து வெளியில் காத்தோட்டமாக விளையாடணும். அப்போ தான் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு மென்டல் எபிலிட்டி நல்லா வளர்றது, இது எல்லாமே இம்பார்ட்டண்ட். நீங்கள் இந்த கேம்ஸு ரொம்ப டிவி பார்க்குறது, காது ஹெட்ஃபோன் இதெல்லாம் போடுறப்ப என்ன ஆகுன்னா இந்த நார்மல் டெசிபிள்ஸ் வந்து நீங்கள் ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணுறப்ப மோர் தென் 100 டெசிபிள்ஸ் கிட்ட போகும். ரொம்ப கிட்ட வச்சுக்கிட்டு ஒரு ப்ரொலாங்டு டியூரேஷன் மோர் தென் 1 or 2 hours டியூரேஷன் அதிகமான சவுண்ட் எக்ஸ்போஷரை நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்குறப்ப என்ன ஆகும்னா காலப்போக்கில் அவங்களோட நரம்புகள்லாம் வீக்க ஆரம்பிக்கும், உள்ள எலும்புகள்லாம் வீக்க ஆரம்பிக்கும். வீக்காக ஆரம்பிச்சு அவங்களுக்கு காது கேட்கலங்கிற அவங்களுக்கு ரியலைஸ் பண்ண தெரியாத ஏஜ் குரூப். அது வந்து ஒரு சீரியஸ் ஹியரிங் லாஸை வந்து நம்மளே ஊக்குவிக்கிற மாதிரி. இன்னொன்று இதை மாதிரி பண்ணுறதால என்ன ஆகும்னா அவங்களோட அந்த அட்டென்ஷன் கம்மியாயிடும். ஜென்ரலாக படிக்கிறது இது எல்லாமே கம்மியாயிடும். கிளாஸில் பார்த்தீங்கன்னா அந்த பியர் குரூப்போட வந்து மிக்ஸ் ஆகி விளையாடுறது இதெல்லாமே வந்து அவங்களுக்கு வந்து கம்மியாயிடும். ஸோ வந்து கிளாஸில் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே கம்மியாயிடும். இது மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் வரும். ஸோ ஹெட்ஃபோன்ஸ் வந்து எஸ்பெஷலி சில்ட்ரன்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. இதோட சேர்த்து இன்னும் என்னென்னா இந்த ஹெட்ஃபோன்ஸ் வந்து ஒருத்தவங்க மாற்றி ஒருத்தவங்க யூஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அப்போ வந்து என்ன ஆகும்னா அந்த ஹெட்ஃபோன்ஸில் வந்து அழுக்கு இருக்கும், அதில் வந்து கிருமி இருக்கும். அதை வந்து நம்ம குழந்தை காதில் போடுறப்ப குழந்தைங்களுக்கு வந்து இந்த பாக்டீரியல் தொட்டு இது மாதிரி ஆட்டிட்டிஸ் எக்ஸ்ட்ரா இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன்ஸ்லாம் வர வாய்ப்பு இருக்குது. ஓகே டாக்டர், இது வந்து ஹெட்ஃபோன்ஸ் மூலிமா மட்டும்தான் இது நடக்குமா, இல்லை சில குழந்தைங்க வந்து தொடர்ந்து டிவி பார்த்துட்டே இருப்பாங்க, பாட்டு ஹெட்ஃபோன் போடாமல் பாட்டு கேட்டுகிட்டே இருப்பாங்க, இல்லை கேம்ஸ் சவுண்டு இதெல்லாம் கண்டினியூஸாக கேட்டுட்டு எந்த ஒரு சவுண்ட் எக்ஸ்போஷர், அதாவது அதிகமான சவுண்ட் எக்ஸ்போஷர் ஃபார் ரொம்ப நேரம் ப்ரொலாங்டு டியூரேஷன் மோர் தென் 1 or 2 hours எதிர் அது டிவியோ இல்லைன்னா வீடியோ கேம்ஸோ இல்லைன்னா ஒரு பயங்கர ஒரு நாய்ஸியான என்வரன்மெண்ட் எது இருந்தாலும் அது வந்து பாதிக்கும். நாட் அலோன் வந்து ஹெட்ஃபோன்ஸ் மட்டும். இதுக்கும் மூளைக்கும் ஏதாவது தொடர்பு? கண்டிப்பாக. இது மாதிரி இப்போ இந்த
வீடியோ கேம்ஸ் இதெல்லாம் பார்க்குறப்ப என்ன ஆகும்னா ரொம்ப அதிகமான சவுண்ட் ஸ்டிமுலேஷன் கொடுத்துட்டே இருக்கிறதால அவங்களோட மூளை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு பயங்கர ஹைப்பர் ஆக்டிவாக ஆகிடும். ஸோ அதனால என்ன ஆகும்னா எல்லாமே ஒரு ஷார்ட் ஸ்பேனுக்கு தான் அவங்க கற்றுக்கிற மாதிரி இருக்கும், ஒரு ஒரு ஹைப்பராகவே இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதை மாதிரி இருக்கிறதால அவங்களால ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி, ஸ்கூலில் பண்ணக்கூடிய ஒரு ஆக்டிவிட்டியோ ஏதாவது ஒரு ப்ளே ஆக்டிவிட்டியோ உட்காந்து ஒரு இடத்துல செய்கிற மாதிரி கான்சன்ட்ரேஷன் ஸ்பெண்ட் பண்ணி செய்கிற மாதிரி ஆக்டிவிட்டீஸ்லாம் அவங்களால கான்சென்ட்ரேட் பண்ண முடியாமல் போயிடும். உட்காந்து எழுதுங்க, இல்லை கலர் பண்ணுங்க, இல்லை ஏதாவது ட்ராயிங் பண்ணுங்க, இது என்னென்னு வந்து பசங்களோட விளையாடுறது, அந்த மாதிரி பியர் குரூப் இன்ட்ராக்ஷனே போயிடும். ஸோ அதனால அவங்களோட ஜென்ரலாகவே அவங்களோட மென்டல் எபிலிட்டி இது எல்லாமே பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சவுண்டால இவ்வளோ ப்ராப்ளம்ஸ் வரும் கண்டிப்பா இல்லையா? ஓகே டாக்டர், இப்போ வந்து நம்ம மூக்கில் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வரும்னு சொல்லுங்க. லைக் மூக்கில் நீர் வரும், இல்லை அடைச்சிக்கும், இதெல்லாம் வந்து எதனால வரும், என்ன காரணங்களால ஏற்படும் டாக்டர்? யூஸ்வலாக நம்ம நார்மலாக எல்லாத்துக்குமே நம்ம சளி அப்படின்னு தான் சொல்கிறோம். இதை வந்து நம்ம வந்து அக்யூட் ரைனைட்டிஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதோட மோஸ்ட் காமன் காஸ் பார்த்தீங்கன்னா வைரஸ் இன்ஃபெக்ஷன் தான், அடினோ வைரஸ், அந்த மாதிரி வைரஸ் இன்ஃபெக்ஷன் தான். இது எப்படி சிம்டம்ஸ் ப்ரெசென்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா வந்து மூக்குலேருந்து தண்ணியாக கொட்டுறது, அதுக்கப்புறம் வந்து ஃபீவர் அடிக்கிறது, உடம்பு ஜென்ரலைஸ்டாக அப்படியே டயர்டாக ஃபீல் பண்ணுறது, இதெல்லாம் தான் சிம்டம்ஸ் குழந்தைங்களுக்கு. குழந்தைங்க ரொம்ப சின்ன குழந்தைங்க யூஸ்வலாக வந்து மூக்கால தான் யூஸ்வலாக ப்ரீத் பண்ணுறதுக்கு அவங்க பண்ணுவாங்க. வாயால் அவங்களுக்கு நம்மள மாதிரி கம்ஃபர்டபுளாக அதுங்களுக்கு தெரியாது. ஸோ இந்த மாதிரி எந்த ஒரு சளியோ வைரல் இன்ஃபெக்ஷனோ வந்தாலும் இந்த மூக்கில் உள்ள சதைகள் சொல்லப்படுற மியூக்கோசா இதெல்லாமே என்ன ஆகிடும்னா ஸ்வெல்லன் ஆகிடும், வீங்கிறப்ப அது வந்து அடைச்சதுக்கனால நம்மளால காற்று வந்து ஈஸியாக மூக்கு வழியாக உள்ளே எடுத்துகிட்டு போக முடியாது. இதே மாதிரி இன்னொன்று என்னென்னா அடினாய்ட்ஸ் சொல்லப்படுறது ஒரு லிம்ஃபாய்ட் டிஷ்யூ, ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கிற ஒரு சப்ஸ்டன்ஸ், ஒரு ஆர்கன். இது எங்கே இருக்கும்னா மூக்குக்கு பின்னாடி நாசியில் இருக்கும். டான்சில் தொண்டையில் சதையில் இருக்குல்ல, அதே மாதிரி டான்சில் சதை மாதிரி அடினாய்டுங்கிறது மூக்குக்கு நாசிக்கு பின்னாடி இருக்கிற ஒரு ஆர்கன். லிம்ஃபாய்ட் டிஷ்யூனா என்னன்னா நோய் எதிர்ப்பு சக்தி உருவாக்குற பொருள்கள்லாம் இருக்கும். அதுவே அந்த ஆர்கனே ஒரு நோய் எதிர்த்து போராடுற ஒரு ஆர்கன். ஏதாவது ஒரு வைரஸ் வருது அப்படின்னா அங்கேயே அடினாய்டுல என்ன ஆகும்னா அந்த எதிர்ப்பான ஆன்டிபாடிஸ்லாம் ப்ரொடியூஸ் பண்ணி அந்த வைரஸை அழிச்சிரும். ஸோ அதை தாண்டி மற்ற இடத்துக்கு போகாது. ஸோ குழந்தைங்களுக்கு அடிக்கடி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அடினாய்டு அண்ட் டான்சில் இன்ஃபெக்ஷன் வரும். ஏன்னா அவங்களுக்கு வந்து அப்போ தான் சின்ன வயசில் ஒரு 4 to 7 இயர்ஸில் அந்த கிராண்ட் வந்து ரொம்ப நல்லா ஆக்டிவாக வேலை செய்யும், சைஸும் நல்லா பெருசாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு அந்த ஆர்கானிசம்லாம் வந்து டெஸ்ட்ராய் பண்ணுறதுக்கு அந்த ஆர்கன் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஸோ அந்த மூக்குக்கு பின்னாடி இருக்கிற அடினாய்டு ஆர்கன் இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் வர்றப்ப என்ன ஆகும்னா பெருசாக வீக்கம் அடைஞ்சிரும், அப்பயும் நாசி அடைச்சிடறதால அவங்களால வந்து ஃப்ரீயாக மூச்சு விட முடியாது. ஸோ இதுக்கு நம்ம காமனாக வீட்டில் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா சலைன் நேசல் ட்ராப்ஸ், அது வந்து சலைன் நேசல் ட்ராப்ஸ்ங்கிறது நார்மல் சலைன் நேசல் ட்ராப்ஸ் இருக்கும், அது போட்டுக்கலாம். இன்னொன்று இந்த ஸ்டீம் இன்ஹலேஷன் பண்ணலாம். ஸ்டீம் இன்ஹலேஷனும் ரொம்ப ஹாட்டாக வாட்டர்லாம் யூஸ் பண்ண தேவையில்லை. நார்மல் டெம்பரேச்சர் ஒரு 37-40 டிகிரி செல்சியஸில் ஸ்டீம் இன்ஹலேஷன் பண்ணால் அவங்களுக்கு கொஞ்சம் ரிலீஃப் இருக்கும். தூங்கக்குள்ள கூட சில குழந்தைங்களுக்கு வந்து வாய் திறந்துட்டே தூங்குவாங்க, அந்த கொரட்டை ஸ்னோரிங் இருக்கும். இதுக்கும் அதுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா டாக்டர்? இதுக்கு காரணம் என்னன்னா நான் சொல்றேன், இந்த டான்சிலோட சேர்த்து அடினாய்டு என்லார்ஜ்மெண்ட். இந்த அடினாய்டு என்லார்ஜ்மெண்ட் என்ன ஆயிடும்னா மூக்குக்கு பின்னாடி நாசியில் இருக்கிறதால இது ஃபுல்லா அடைச்சிக்க ஆரம்பிச்சிருப்ப குழந்தைங்க மூக்கால மூச்சு விட முடியாது. அப்ப என்னன்னா வாயை திறந்துட்டு மூச்சு விடுவாங்க, அப்பதான் அந்த கொரட்டை சத்தம் வர்றது. பெரியவங்களுக்கும் இப்படிதானா? பெரியவங்களுக்கு பல காரணம் இருக்கு. குழந்தைங்களுக்கு மோஸ்ட் காமன் வந்து அடினாய்டு என்லார்ஜ்மெண்ட். பெரியவங்களுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்கு. மூக்கு தண்டு வளைஞ்சிருக்கிறது, வந்து அடினாய்டு சதை இருக்கிறது, டான்சில் சதை இருக்கிறது, ஜெனரலைஸ்டா சொல்லப்படுற OSA, அது வந்து இன்னும் நிறைய காரணங்கள் இருக்கு. ஸோ இந்த அடினாய்டு சதை இருந்துச்சுன்னா இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு வந்து மூக்கு அடைச்சு வாயால மூச்சு விடுவாங்க. இதை கியூர் பண்ண முடியுமா டாக்டர்? ஸோ இது என்னன்னா இந்த குழந்தைங்க ஏஜ் குரூப்ல இந்த அடினாய்டு சதை இருக்கிறது காமன் தான். பட் இந்த மாதிரி யாருக்கெல்லாம் இந்த அடினாய்டு சதையை வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் எல்லாமே மருந்து மாத்திரையில கொடுத்து ட்ரீட் பண்ணுவோம். இப்போ ஒரு இன்ஃபெக்ஷன் வருது, அடினாய்டிட்டிஸ் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா, சப்போஸ் வைரலா இருந்துச்சுன்னா நார்மலா வலி நீக்கி அலர்ஜிக்கான மருந்துகள், நைசல் டிராப்ஸ் இதெல்லாம் கொடுத்து ட்ரீட் பண்ணுவோம். சப்போஸ் அது பாக்டீரியலா இருக்குது, உள்ள சீழ் பிடிச்சிருக்க மாதிரி இருக்குன்னா ஆன்டிபயோட்டிக்ஸ்லாம் கொடுப்போம். இல்ல இதுவே தான் தொடர்ந்து அவங்களுக்கு ப்ராப்ளமா இருக்கு, ரொம்ப சவுண்டா வந்து குரட்டை விடுறாங்க அப்படிங்கிறப்ப இப்போ நவீன கருவியான எண்டோஸ்கோப்பிலாம் வந்துருச்சு, நேசல் எண்டோஸ்கோப்பி. இது ஜஸ்ட் வந்து ஒரு OPD ப்ரொசீஜர் தான். நீட்டா குழாய் மாதிரி இருக்கும், அதை கனெக்ட் பண்ணி டிவியில பார்க்கலாம் அந்த அடினாய்டோட சதை வந்து அளவு எவ்வளவு பெருசுக்கு இருக்கு. ரொம்ப சப்போஸ் பெருசா இருக்கு, இந்த குழந்தை வந்து தொடர்ந்து இது மாதிரி மூக்கு அடைச்சிக்கிட்டு ரெக்கரண்டாக கோல்டு வந்துக்கிட்டே இருக்குது, அடிக்கடி சளி பிடிச்சிக்கிட்டே இருக்குது, தொடர்ந்து மூச்சு வந்து கொரட்டை விட்டுகிட்டே இருக்காங்க. இன்னொன்று இந்த மூச்சு இந்த மாதிரி விடுறதால முகத்தில் வந்து கொஞ்சம் மாற்றங்கள்லாம் வரலாம். அதாவது பல்லு ரொம்ப எத்திட்டு வர்றது, மேல் அண்ணம் ரொம்ப உயரமாக இருக்கிறது, பல்லுலாம் வந்து சரியாக அரேஞ்ச்மெண்ட் இல்லாமல் மாறி மாறி அரேஞ்ச்மெண்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கிறது, மால் அலைன்டு டீத்லாம் சொல்லுவோம். ஸோ இது மாதிரி இருக்கிறது, இது மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் தொடர்ந்து அவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா அப்போ வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா லாஸ்ட் ரெசார்ட்டாக அடினாய்டெக்டமி சர்ஜரியை பரிந்துரை செய்வோம். எந்த வயசில் டாக்டர் இது பண்ணலாம்?
இது ஏஜ் குரூப் வந்து நம்ம அபவ் 3 இயர்ஸ் ரொம்ப சிம்டமாக இருந்தாங்க, நான் சொல்ல இந்த க்ரைட்டீரியாலாம் வந்தாங்கன்னா பண்ணலாம். ஓகே டாக்டர், இப்போ அந்த அலர்ஜிக் ரைனடைட்டிஸ் அப்படின்னா என்னன்னு சொல்லுங்கள் டாக்டர். இப்போ நம்ம சொன்னோம்ல சிம்டம்ஸ், அதாவது மூக்கில் தண்ணி வர்றது, இது வந்து ஒன்று இன்ஃபெக்ஷனாலையும் வரும், அலர்ஜினாலும் வரும். இன்ஃபெக்ஷனால்னா பாக்டீரியா, வைரஸ் அந்த மாதிரி. அலர்ஜினா என்னென்னா நம்மளுக்கு ஏதாவது ஒரு பொருள், ஒவ்வாத ஒரு பொருள் நம்ம என்வரன்மெண்ட்டில் நிறைய இருக்கும். அதாவது சில பேர் பார்த்தீங்கன்னா பெட்ஸோட முடி, பெட்ஸோட சலைவா, பெட்ஸோட வந்து கழிவுகள், அப்படி இல்லைன்னா சில சமயம் இந்த பூலேருந்து சொல்லப்படுற போலன், இது மாதிரி ஏதாவது ஒரு பொருள் நம்மளுக்கு ஒவ்வாமையாக இருக்குது அப்படின்னா அதை நம்ம நுகர்றோம். அப்படிங்கிறப்ப என்ன ஆகும்னா நம்ம பாடி வந்து அதற்கு எதிர்த்து ரெஸ்பான்ஸ் பண்ணும். அலர்ஜன்ஸ் இருந்துச்சுன்னா நிறைய இந்த அலர்ஜியை தடுக்கிறதுக்கு நிறைய ஹிஸ்டமின்லாம் சப்ஸ்டன்சஸ்லாம் ப்ரொடியூஸ் பண்ணும். அப்போ ப்ரொடியூஸ் பண்ணுறப்ப என்ன ஆகும்னா நம்ம மூக்கில் சொன்னோம்ல இந்த சதைகள், மியூக்கஸான்னு சொல்கிறப்பட்ட சதைகள், அதெல்லாம் வீக்கம் அடைஞ்சு தண்ணியாக கொட்டுறது, கண்டினியூஸாக தும்மல் வர்றது, மூக்கெல்லாம் அரிக்கிறது, நாசியெல்லாம் அரிக்கிறது, தொண்டையெல்லாம் அரிக்கிற மாதிரி இருக்கிறது, கண்ணெல்லாம் அரிக்கிற மாதிரி இருக்கிறது, இதை மாதிரி சிம்டம்ஸ்லாம் வரும். ஸோ அதில் வந்து இந்த அலர்ஜிக் ரைனைட்டிஸ்ங்கிறது கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது ஒரு அலர்ஜன் எக்ஸ்போஸ் ஆகிட்டாங்க. இல்லைனா சில பேருக்கு குளிர்ந்த காற்று முதற்கொண்டு அலர்ஜியாக இருக்கும். காலைல எந்திரிச்சோடனே கண்டினியூஸாக நான் தும்புறேன், ஒரு 10-15 தடவை அடுக்கு தும்மலாக தும்புறேன், கண்டினியூஸாக மூக்குலேருந்து தண்ணி வருது, இது மாதிரி சிம்டம்ஸ் தான் வந்து இந்த அலர்ஜிக் ரைனைட்டிஸ்ன்னு சொல்லப்படுற சிம்டம்ஸ். இதை நம்ம எப்படி தடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த அலர்ஜன்ஸ்டேருந்து நம்ம கொஞ்சம் எக்ஸ்போஷரை கம்மி பண்ணிக்கலாம். வீட்டை வந்து நம்ம சுத்தமாக வைக்கிறது, அடிக்கடி க்ளீன் பண்ணி வைக்கிறது, நம்மளோட பெட்ஷீட்ஸு, பில்லோ இதெல்லாத்தையும் ரெக்குவரண்ட்டாக வந்து அந்த கவர்ஸ்லாம் சேஞ்ச் பண்ணுறது, ரொம்ப ஃபைன் டஸ்ட்டு, ஃபேனு அது மாதிரிலாம் இல்லாமல் பார்த்துக்கிறது. முக்கியமாக ஏசியோட ஃபில்டர்லாம் வந்து ரெகுலராக ஒரு வீக்லி ஒன்ஸ் இல்லை 2 வீக்லி ஒன்ஸ் க்ளீன் பண்ணி வச்சுக்கிறது, இதெல்லாம் ட்ரை பண்ணலாம். அப்புறம் வெளியில் இறங்கிட்டாலே மாஸ்க் போட்டுக்கிறது. மாஸ்க் வந்து ஒரு சீப் அண்ட் எஃபெக்டிவ் மெத்தட் இந்த அலர்ஜிக் ரைனைட்டிஸை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு. அதுலேயும் கேட்கல அப்படின்னா இந்த அலர்ஜியை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு மருந்துகள்லாம் இருக்குது, ஆன்டிஹிஸ்டமின் சொல்லப்படுற நிறைய மருந்துகள்லாம் இருக்குது, அந்த மருந்துகளை ட்ரை பண்ணலாம். வெல்கம் பேக் டு தி ஷோ. நீங்க கேட்டுட்டு இருக்கிற இந்த நிகழ்ச்சி ஹலோ டாக்டர். இன்னைக்கு ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில குழந்தைகளுக்கு ஏற்படும் காது, மூக்கு, தொண்டை பிரச்சனைகள் குறித்து விளக்கம் கொடுத்துட்டு இருக்காங்க புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் மூத்த மருத்துவ அதிகாரி டாக்டர் டி ஷியாமலா அவர்கள். நேயர்களே, குழந்தைகளுக்கு ஏற்படும் காது, மூக்கு, தொண்டை பிரச்சனைகள் குறித்த உங்களுடைய சந்தேகங்களை நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். நீங்க கால் பண்ண வேண்டிய எண்கள் 227177 227176 நீங்க வெளியூர் நேரா இருந்தீங்க அப்படின்னா 0413 அப்படிங்கிற இந்த கோட் நம்பரையும் சேர்த்து டயல் பண்ணுங்க. ஓகே டாக்டர், நம்ம தொடர்ந்து பேசிட்டு இருந்த மாதிரி இந்த குழந்தைங்களுக்கு மூக்கில் அடிக்கடி ரத்தம் வரும், அது என்ன காரணங்களால் வருது, இதை எப்படி ட்ரீட் பண்ணுறது, முதலுதவியாக வீட்டில் பேரண்ட்ஸ் என்ன பண்ணிட்டு டாக்டர்கிட்ட போகணும்? மூக்கில் ரத்தம் வருதல் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் காமன் காசு வந்து சளி பிடிச்சிருக்கு. சளி பிடிக்கிறப்ப ரைனைட்டிஸ்ன்னு சொல்கிறோம்ல, நான் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த மூக்கில் உள்ள அந்த மியூக்கோசான்னு சொல்லப்படுற அந்த சதை வந்து கொஞ்சம் வீக்கம் அடைஞ்சிடும். வீக்கம் அடைஞ்சிறப்ப என்ன ஆகும்னா ரத்த ஓட்டமும் ஜாஸ்தியாகிடும். மூக்கும் வந்து யூஸ்வலாக ரொம்ப ரத்த ஓட்டம் நிறைஞ்ச பகுதி. அப்போ என்ன ஆகும்னா மூக்கு ரொம்ப அப்படியே வீக்கமாக இருக்கிறப்ப நிறைய சளி வர்றப்ப அடிக்கடி நம்மளுக்கு மூக்கு சிந்துற பழக்கம் வரும். கர்ச்சிஃப் வச்சு ரொம்ப ரஃப்பான கிளாத்ஸ் வச்சு இது மாதிரிலாம் மூக்கு சிந்துவோம். குழந்தைங்களும் மூக்கை வந்து போட்டு கை வச்சுட்டே இருப்பாங்க. அப்போ அந்த மாதிரி சமயத்தில் என்ன ஆகும்னா அந்த மூக்கில் ஃப்ரண்ட்டில் இந்த ரொம்ப முனைப்பகுதி ஆன்டீரியர் ஆஸ்பெக்ட்னு சொல்லப்பட்ட அந்த வெஸ்டிபிள் கிட்ட என்ன ஆகும்னா லைட்டு கீரலோ இல்லைனா வந்து அழுத்தி சிந்துறப்போ உராயுதலோ ஏற்பட்டுச்சுன்னா நல்லா ப்ரொஃப்யூஸாக ப்ளீட் ஆகும். அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் காமன் திங். அந்த மாதிரி சமயத்தில் நம்ம என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் இனிஷியலாக ஃபர்ஸ்ட் எய்ட் மெஷர் தான். இந்த மூக்கினுடைய கீழ்ப்பகுதி இருக்குல்ல, அதை வந்து 2 கைகளாலையும் ஃபர்ஸ்ட் நல்லா பிடிச்சி அழுத்தணும். அழுத்திட்டா குழந்தை வந்து மூச்சோட பயப்பட தேவையில்லை, வாயால் மூச்சு விட்டுக்கும். நல்லா வந்து ஒரு 5 மினிட்ஸ்க்கு நல்லா அழுத்தம் கொடுத்தீங்கன்னா எந்த ஒரு ரத்த ஓட்டம் வந்தாலும் முதல்ல நல்லா அழுத்தி ப்ரெஷர் கொடுத்தீங்கன்னா ரத்த ஓட்டம் நிற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னா நீங்கள் ஒரு சின்ன ஐஸ் ஏதாவது வச்சு கோல் கம்ப்ரெஸ், அடிபட்டிருக்க சமயத்தில் கோல் கம்ப்ரெஸ் நம்ம ஐஸ் வச்சு துணியை வச்சு நல்லா சுற்றி மூக்கு எந்த இடத்துல ரத்தம் வருதோ அந்த பகுதியில் வந்து கொஞ்சம் ஒத்தனை மாதிரி கொடுக்கலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னா வந்து வீட்டில் சலைன் ட்ராப்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த ட்ராப்ஸ் ட்ரை பண்ணலாம். இதுதான் ஃபர்ஸ்ட் லைட் மெஷர். இது வந்து ஒரு 5 மினிட்ஸ் பண்ணி பார்த்துட்டு யூஸ்வலாக இதுலேயே வந்து நம்மளுக்கு ப்ளீடிங் அரெஸ்ட் ஆகிடும். இதில் சப்போஸ் அரெஸ்ட் ஆகலைன்னா நீங்கள் இமீடியட்டாக நெக்ஸ்ட் வந்து ஒரு காது, மூக்கு, தொண்டை அறுவை சிகிச்சை நிபுணரை பார்க்கறது தான் நல்லது. ஓகே டாக்டர், இப்போ வந்து குழந்தைங்க அந்த ஃபாரின் பாடிஸ் லைக் அந்த பேப்பரு, டாய்ஸு இல்லை கல் இந்த மாதிரி ஏதாவது மூக்கில் விட்டுடுவாங்க இல்லையா, இது வந்து இது எந்த அளவுக்கு ஆபத்தானது, இது வந்து எப்படி இதை சரி பண்ணுறது? அந்த மாதிரி சில குழந்தைங்க வந்து மூக்கை வந்து கையில் வச்சு பிசைஞ்சிட்டே இருப்பாங்க, மூக்கில் கை வச்சுட்டே இருப்பாங்க, இதெல்லாம் எந்த அளவுக்கு ஆபத்தானதுன்னு சொல்லுங்க டாக்டர்.
குழந்தைகளுக்கு வந்து யூஸ்வலாக விளையாட்டுத்தனமாக இருக்கிறதால ஏதாவது ஒரு ஃபாரின் பாடிஸ் தேவையில்லாத ஒரு பொருளை எடுத்து மூக்கிலையோ காதுலையோ இல்லை தொண்டையிலையோ போட்டுக்கிறது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு விளையாட்டுத்தனமான ஒரு பழக்கமாக இருக்கும். ஸோ இதை மாதிரி ஏதாவது ஒரு பொருளை எடுத்து அவங்க மூக்கில் தற்செயலாக போட்டுக்கிட்டாங்க அப்படின்னா அதுக்கு இமீடியட்டாக என்ன பண்ணணும்னா, நம்ம எதுவும் ட்ரை பண்ணுறதுக்கு எடுக்கிறதுக்கு அது வந்து நல்லது கிடையாது. ஒரு மருத்துவர் அணுகி மருத்துவர் எடுக்கிறது தான் இம்பார்ட்டண்ட். ஏன் அப்படின்னா, ஒன்று, அந்த சப்போஸ் நம்ம எடுக்க தெரியாமல் எடுத்து அது தவறி குழந்தை உள்ளே சுவாசித்து உள்ளே போயிடுச்சுன்னா நேராக வந்து 2 இருக்குது. ஒன்று உணவு குழாய், இன்னொன்று மூச்சு குழாய். உணவு குழாயில் போகிறத விட மூச்சு குழாயில் போயிடுச்சுன்னா வந்து மூச்சு திணறல் ஏற்பட்டு உயிரே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது ஃபாரின் பாடி நோஸாக இருந்து என்ன ஆகிடும்னா ஃபாரின் பாடி ஏர்வே ஆகிடும். அதாவது நம்மளுடைய மூச்சு குழாய், லங்ஸ் அங்கே போயிடுச்சுன்னா ரொம்ப உயிருக்கே ஆபத்தாகி உயிரே போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. இல்லை சில சமயம் நம்ம ஏதாவது ஷார்ப் ஆப்ஜெக்ட்ஸ்லாம் வச்சு எடுக்க தெரியாமல் எடுத்தோம்னா ப்ளீட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இதை மாதிரி ஏதாவது ஃபாரின் பாடி இருக்குன்னு நம்ம பார்த்துட்டோம், ஏதாவது கிரையானோன்னா காது மூக்கு தொண்டை அறுவை சிகிச்சை நிபுணர் அழைச்சிட்டு போனீங்கன்னா அவங்க வந்து ப்ராப்பரான ஒரு ப்ரிகாஷனான ஒரு என்வரன்மெண்ட்டில் நம்ம இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் வச்சு அதை எடுத்துருவாங்க. அதுதான். இன்னொன்று என்னென்னா, நம்ம எப்பயுமே வந்து குழந்தைங்களை வந்து டெய்லி ஸ்கூலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு தடவை ரொம்ப சின்ன குழந்தைங்களை சொல்கிறேன், ப்ரீகேஜி அந்த மாதிரி ப்ரீவான் படிக்கிற பசங்களை நீங்கள் காது மூக்கெல்லாம் செக் பண்ணுறது நல்லது. அவங்களுக்கு சொல்ல தெரியாது. சில சமயம் என்ன ஆகும்னா நம்ம இன்சிடென்ட்லாம் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி மூக்கில் இருந்து கண்டுபிடிச்சிருப்போம் ஃபாரின் பாடி, சும்மா காதை நாங்கள் எக்ஸாமின் பண்ணி பார்க்குறப்ப காதுலையும் ஏதாவது போட்டு வச்சுருப்பாங்க. இன்னொன்று சரி இது மாதிரி வந்து நம்ம கவனிக்காமல் விட்டுட்டோம், ஃபாரின் பாடி அப்படியே இருக்குது. சில சமயம் இந்த பேப்பர் எல்லாம் க்ரஷ் பண்ணி உள்ளே தூக்கி போட்டிருப்பாங்க, பார்த்துருக்க மாட்டாங்க. அது போட்டு பார்த்தீங்கன்னா 4-5 நாள் ஆகும், சில பேர் 1 வாரம் ஆகும். அதை பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைக்கு அந்த எந்த ஒரு மூக்கில் போட்டிருக்காங்களோ அந்த பக்கம் மட்டும் என்ன ஆகும்னா இன்ஃபெக்ட் ஆகி சீழ் வர ஆரம்பிச்சிடும். ஸோ பேரண்ட்ஸ் எப்படி நோட் பண்ணுவாங்கன்னா, சீழ் வருது, சளி பிடிச்சிருக்கு குழந்தைக்கு, ஆனால் ரொம்ப ஸ்மெல் அடிக்குது என்னன்னு அப்புறமா லைட் அடித்து பார்த்தீங்கன்னா அந்த மூக்கில் மட்டும் அப்படியே சலமா அந்த இருக்கும். சலத்தை ரிமூவ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா உள்ள அந்த ஃபாரின் பாடி இருக்கும். வலி கொடுக்காதா குழந்தைங்களுக்கு? இது வலி என்ன ஆகும்னா வலி கொடுக்கும், பட் அதை வந்து அவங்களுக்கு தெரியாது, சொல்ல தெரியாது. ஸோ அந்த மாதிரி சமயத்தில் என்ன ஆகும்னா நம்ம அந்த ஃபாரின் பாடியை எடுத்துட்டு அதுக்கப்புறம் ப்ராப்பராக ஆன்டிபயோட்டிக்லாம் கொடுத்து ட்ரீட் பண்ணணும். ஓகே டாக்டர், இப்போ மூக்கு ஃபுல்லாக அடைச்சிட்டு குழந்தைங்க தூங்க முடியாமல் கஷ்டப்படுவாங்க நைட்டில் எப்போவுமே. இது வந்து என்ன காரணங்களால இது நடக்குது டாக்டர்? இது ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி காமன் கோல்டு. நார்மலாக நம்மளுக்கு சளி பிடிச்சாலும் இந்த மாதிரி மூக்கு அடைச்சி போய் அதனால் வந்து மூக்கு வழியாக சுவாசிக்காமல் வாய் வழியாக சுவாசிக்கிற மாதிரி இருக்கும். அப்போ நம்ம சொல்கிற மாதிரி சலைன் ட்ராப்ஸு, இல்லைனா ரூமில் வந்து ரொம்ப ட்ரையாக இருந்துச்சுன்னா அந்த ஹியூமிடிஃபையர்லாம் சொல்லுவாங்க, அது மாதிரிலாம் நம்ம யூஸ் பண்ணலாம். அலர்ஜி இல்லாமல் பார்த்துக்கலாம். அதுவே வந்து நம்ம ரொம்ப நாளைக்கு இருக்குது, ரொம்ப நாளாக இருக்குது, இதே மாதிரி கொரட்டை விடுறாங்க அப்படின்னா நம்ம அந்த அடினாய்ட் சதை பெருசாக இருக்கா அப்படிங்கிறது வந்து நம்ம எக்ஸாமின் பண்ணி பார்க்கணும். அடினாய்ட் சதை இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு மருந்துகள் மூலமாக ட்ரை பண்ணணும், இல்லை ஒன்றும் சரியாகலைன்னா அறுவை சிகிச்சைக்கு பண்ணணும். பிறந்த குழந்தைகள் இந்த நியூ பார்ன் பேபிஸ்க்கும் இந்த ப்ராப்ளம் இருந்தாலும் இதே ட்ரீட்மெண்ட் தான். நியூ பார்ன் பேபிஸ்க்கு யூஸ்வலாக என்ன ஆகும்னா அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு மூக்கில் தான் மூச்சு விட தெரியும், வாய் வழியாக அவங்களுக்கு மூச்சு விடுறது கிடையாது, அது சிரமம் அவங்களுக்கு. அது மாதிரி பசங்களில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து லைட்டாக ஏதாவது சளி பிடிச்சாலும் வந்து அவங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். ஸோ அப்போ வந்து என்ன ஆகும்னா அந்த சலைன் ட்ராப்ஸ் வந்து நல்லாவே அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே டாக்டர், இப்போ இந்த சைனஸ் இன்ஃபெக்ஷன் வந்து குழந்தைங்களுக்கு வருமா? வரும். சைனஸ்ங்கிறது நம்ம முகத்தில் உள்ள காற்று பைகள். இது என்னன்னா 2 விதம். ஒன்று வந்து நம்ம இந்த ஸ்கல்லோட வெயிட் கம்மியாக இருக்கிறதுக்கு ஏர்ஃபில்டு பேக்ஸுங்கிறதால கொஞ்சம் வெயிட் கம்மியாக இருக்கும், அது நம்ம ஸ்கல்லோட வெயிட்டை வந்து கம்மி பண்ணும். இன்னொன்று என்னென்னா நம்ம சுவாசிக்கிற காற்றை வந்து ரொம்ப ஹாட்டாக இருந்துச்சுன்னா அதை வந்து ஈரப்பதப்படுத்தி கொஞ்சம் ஹியூமிட் பண்ணி உள்ளே அனுப்புறதுக்காக தான் இந்த சைனஸோட முக்கியமான வேலை. இந்த சைனஸ் எங்கன்னா யூஸ்வலாக வந்து இந்த நம்ம சீக் போன், மேக்ஸிலரி சைனஸு, இந்த மேலே ஃப்ரான்டல்னு சொல்கிற நெத்திக்கு மேலே உள்ள ஃப்ரான்டல் சைனஸ், எத்தமாய்டு, இது மாதிரி சைனஸஸ்லாம் இருக்குது. குழந்தைங்களுக்கு வந்து இந்த எத்தமாய்ட்ஸ் அண்ட் மேக்ஸிலரி சைனஸ் தான் யூஸ்வலாக இன்ஃபெக்ஷன் வரும். இது இன்ஃபெக்ஷன் வந்து நார்மலாக வைரல் இல்லை வந்து பாக்டீரியல் இது மாதிரி இன்ஃபெக்ஷனால வரும், குழந்தைங்களுக்கும் வரதுக்கு வாய்ப்பு உண்டு. சிம்டம்ஸ் என்னவா இருக்கும் டாக்டர்? சிம்டம்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து சளி பிடிக்கிற மாதிரி மூக்குலேருந்து சளி வர்றது, ஹெட்ஏக் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, ஃபேஷியல் பெயின் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. அதே பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனாக இருந்ததுன்னா தொண்டை வலி, ஜுரம் அந்த மாதிரிலாம் மேனிஃபெஸ்ட் ஆகும். இது பிறந்த குழந்தைங்களுக்கும் வருமா? பிறந்த குழந்தைங்களுக்கு யூஸ்வலாக வந்து ரேர். ரொம்ப பிறந்த குழந்தைங்களுக்கு இந்த சைனோசைட்டிஸ் வர கொஞ்சம் ரேரு. யூஸ்வலாக இந்த ரைனைட்டிஸ் வரும். ஓகே டாக்டர், இப்போ வந்து மூக்கு வழியாக சுவாசிக்காமல் வாய் வழியாக சுவாசிக்கிறாங்க, இது வேறு ஏதாவது ஒரு ப்ராப்ளம்க்கான அறிகுறியாக இருக்குமா? சில குழந்தைங்க வாயாலே மூச்சு விட்டுட்டே இருக்கும். யூஸ்வலாக வந்து இது அடினாய்டு பிரச்சனை, டான்சில் பிரச்சனை, அவங்களுக்கு தான் வந்து இது அப்படி சுவாசிப்பாங்க அவங்க. அந்த மாதிரி வந்து இந்த எல்லா குழந்தைங்களுக்கும் வந்து நம்ம அந்த டான்சில் அடினாய்டு சர்ஜரிஸ்லாம் பண்ண மாட்டோம். ஏன்னா நான் சொன்ன மாதிரி அது வந்து ஒரு நோய் எதிர்ப்பு சக்திக்கான ஒரு உறுப்பு. ஸோ அதோட வேலையை வந்து அது வந்து ஒரு நம்ம பியூபர்ட்டி அது அடையிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதோட ஃபங்க்ஷன் வந்து நல்லாவே இருக்கும். ஏன்னா அந்த
பீரியடில் தான் அவங்களுக்கு எல்லா வைரஸ், பாக்டீரியா, ஆர்கானிசம் எல்லாமே அவங்களுக்கு எக்ஸ்போஷர் ஆகி அதுக்கு எதிர்த்து நம்ம உடம்பு வந்து ஆன்டிபாடிஸ்லாம் வந்து ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ அப்போ அதோட கிளாண்டோட சைஸுமே வந்து நம்மளுக்கு பெருசாகும். பிவோட்டி டுவர்ட்ஸ் வந்து 12 இயர்ஸ், அந்த 12 to 17 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா அதோட சைஸ் வந்து ரெக்ரெஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஏன்னா அதோட வேலைகள் வந்து கம்மியாயிடும். நம்ம எல்லா ஆர்கானிசமும் நம்மளுக்கு வந்து எக்ஸ்போஸ் ஆகி நம்மளுக்கு எதிர்ப்பு சக்தி தான் நிறைய வந்துடும். ஸோ வந்து எந்தெந்த குழந்தைங்களுக்குலாம் வந்து நம்ம நார்மலாக அந்த டவுட் இருக்கும், அடினாய்ட் டான்சில் சர்ஜரி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெக்கரண்ட்டாக எல்லாருக்கும் சோர் த்ரோட் வருது, தொண்டை வலி. அதாவது ஒரு வருஷத்துக்கு 7 எபிசோட்ஸ்க்கு மேலே, இல்லைனா 2 கன்சிக்யூட்டிவ் இயரில் ஒவ்வொரு வருஷமும் 5 எபிசோட்ஸ். சாதா தொண்டை வலி இல்லை, நீங்கள் மருத்துவரை அணுகி மருந்து மாத்திரைலாம் எடுக்கிற மாதிரி ஜுரம், காய்ச்சல், அந்த மாதிரி தொண்டை வலினா ரொம்ப சிவியராக இருக்கிறது, இதை மாதிரி எபிசோட்ஸ் வர்றது. இல்லைன்னா பார்த்தீங்கன்னா அந்த டான்சிலோட சைஸோ அடினாய்டோட சர்ஜஸோ ரொம்ப பெருசாக இருந்து அதனால வந்து அவங்களுக்கு மூச்சு விட சிரமப்படுதல், இல்லை குரட்டை விடுறது, இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக சாப்பாடு சாப்பிடவே ரொம்ப கஷ்டப்படுறது, அது போயிட்டு அவங்களுக்கு ரொம்ப தொண்டை வலி, அதனால வந்து சாப்பாடு சரியாக சாப்பிட மாட்டேங்கிறாங்க, அந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் வந்து சீழ் பிடிக்க வாய்ப்பு இருக்குது. எல்லா டான்சில் இன்ஃபெக்ஷனும் வந்து சீழ் பிடிக்காது. சில சமயம் ரொம்ப இன்ஃபெக்ஷன் சிவியர் ஆயிடுச்சுன்னா அந்த தொண்டைக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த டான்சிலுக்கு பின்பகுதியில் உள்ள அந்த பெரிடான்சில் ஆப்சஸ்ன்னு சொல்லுவாங்க, அங்கே வந்து சீழ் பிடிக்கிறது. அங்கே சீழ் பிடிச்சதுன்னா நம்ம அது வந்து ஒரு அறுவை சிகிச்சை பண்ணி அதை ஓப்பன் தான் பண்ணி விடணும். இந்த மாதிரி வந்து சீழ் பிடிக்கிறது, இது மாதிரிலாம் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து நம்ம டான்சிலெக்டமி, அடினாய்ட் சர்ஜரிஸ்லாம் பண்ணுவோம். முழு மயக்க மருந்து கொடுத்து அதை வந்து நம்ம அறுவை சிகிச்சை பண்ணுவோம். ஓகே டாக்டர், இந்த தொண்டை வலி வந்து எப்பவும் ஃபீவர் வந்தால் மட்டும்தான் வருமா, இல்லை சாதாரணமாகவே வேறு ஏதாவது ப்ராப்ளமான தொண்டை வலி, தனியாக தொண்டை வலி மட்டும் வருமா? தொண்டை வலி வரலாம். தொண்டை வலி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பல்லு ஏதாவது பிரச்சனை இருந்தால் கூட பக்கத்தில் நம்மளுக்கு தொண்டை வலி வரலாம். இல்லைன்னா வந்து வாயில் புண்ணு இருக்குது, நம்மள ஆஃப்டர் சல்சர்லாம் சொல்லுவோம், அந்த மாதிரி ஆஃப்டர் சல்சர் இருந்தாலும் நம்மளுக்கு தொண்டையில் வலி வரலாம். ஓகே டாக்டர், இப்போ ஒரு காலர் வந்திருக்காங்க, யாருன்னு பேசலாம். ஹலோ, வணக்கம். வணக்கம். வணக்கம் சார், யார் எங்கன்னு பேசுறீங்க? கலையரசு, நல்லா பாளையம். கலையரசு சார், உங்களோட சந்தேகங்களை டாக்டர் கிட்ட கேட்கலாம். குழந்தைகளுக்கு வந்து நோய்கள் வர நேரங்கள்ல கிராமங்கள்ல வந்து ஒரு சிலர் வந்து நாட்டு வைத்தியங்கள் பண்ணிக்கிறாங்க, கிராமங்கள்ல ஒரு சிலர். அதுல அது சரியான தீர்வாக அமையுமா அப்படிங்கிறது தெரியல. யூஸ்வலா குழந்தைகளுக்கு வந்து காது மூக்கு தொண்டை பிரச்சனை வர்றப்ப வந்து நம்ம மருத்துவரை அணுகி அவங்களுக்கு வைத்தியம் பார்க்கறது தான் வந்து சிறந்த வழி. நாட்டு வைத்தியம் பார்த்தீங்கன்னா அது வந்து அந்தளவு சில சமயம் நம்மளுக்கு ப்ரூவனாக இருக்காது. அதனால் வீட்டு வைத்தியம் பண்ணலாம், நம்ம வந்து துளசி சாப்பிட்றது அந்த மாதிரி வீட்டு வைத்தியங்கள்லாம் பண்ணலாம். பட் நாட்டு வைத்தியம் யாராவது சரியாக வந்து குவாலிஃபை ஆகாத பர்சன்ஸ்கிட்ட போயிட்டு வைத்தியம் பார்க்குறது வந்து சிறந்த அணுகுமுறையாக இருக்காது. ஓகே டாக்டர், இப்போ நம்ம தொடர்ந்து பேசிட்டு இருந்த மாதிரி இந்த டான்சில்ஸ் வீக்கம் வந்து என்னென்ன காரணங்களுக்காக வருது டாக்டர் குழந்தைங்களுக்கு யூஸ்வலா? நம்ம சொல்லிட்டு இருந்தோம். ஸோ நான் சொன்ன மேற்கூறிய காரணங்கள்னால வந்து நம்ம டான்சிலெக்டமி சர்ஜரி யூஸ்வலாக பண்ணுவோம். டான்சில் வீக்கம் பார்த்தீங்கன்னா வந்து யூஸ்வலாக ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் வந்து இன்ஃபெக்ஷன் தான், வைரல் இன்ஃபெக்ஷன், பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன், இதனால தான் வந்து டான்சில் வீக்கம் வருது. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா டான்சிலில் வந்து வெள்ளை வெள்ளையாக இருக்குது, நம்ம தொண்டையை லைட் அடித்து பார்த்தாங்கன்னா வெள்ளையாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ என்ன ஆகும்னா டான்சில்ஸ்க்கு இடையில வந்து கிரிப்ஸ்ன்னு சொல்லப்படுற சின்ன சின்ன கேப்ஸ் இருக்கும். அதில் என்ன ஆகும்னா நம்ம போய் சாப்பிட்ற சாப்பாடு, உணவுப் பொருள்கள்லாம் போய் அடைச்சிக்கும். அடைக்கிறப்ப என்ன ஆகும்னா அது 1 நாள் 2 நாள் ஆகிறப்ப அது வந்து சில பேருக்கு பேட் பிரெத்லாம் வரும். ஸோ அதனால நம்மளை இதை ஜென்ரலைஸ்டாக நம்மளுக்கு இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன்ஸ்லாம் வரக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 வேளை குழந்தைங்களுக்கு வந்து ப்ரஷ் பண்ணுறதுக்கு நம்ம சொல்லித்தரணும். எந்த ஒரு பொருள் சாப்பிட்டாலும் அதுக்கப்புறம் ஜஸ்ட் நார்மலாக தண்ணி வச்சு வாயை கொப்பளிச்சு ஸ்ப்ளிட் பண்ணுறதுக்கு சொல்லித்தரணும். அதுக்கப்புறம் வந்து நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டு சாப்பிடணும். ஜங்க் ஃபுட்ஸ்லாம் சாப்பிடாம நார்மலாக காய்கறி, பழங்கள், ஃப்ரெஷ்ஷு ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸு, கீரைகள், அது மாதிரி வந்து டெய்லி முட்டை, நான்வெஜ், இது மாதிரி நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டு சாப்பிட்றதுக்கு அவங்கள எஜுகேட் பண்ணணும். இந்த கூல்ட்ரிங்க்ஸால் இந்த ரொம்ப ஐஸ் கோல்ட் சாப்பிட்றதுனால வரும் யூஸ்வலாக என்னென்னா இந்த ஐஸ்கிரீம் சாப்பிட்டேன் அதனால வந்து எனக்கு சளி பிடிச்சிருச்சு அப்படிங்கிறத விட ஐஸ்கிரீம் ஆஸ்பர் வந்து பார்த்தீங்கன்னா எதுவும் நம்மளுக்கு காமன் கோல்ட்லாம் காசு பண்ணாது. ஐஸ்கிரீமில் உள்ள கண்டாமினேட் ஆன வைரஸ், பாக்டீரியா, அதனால தான் நம்மளுக்கு சளி பிடிக்கிறது, தொண்டை வலிலாம் வர்றது. ஸோ ஒரு நல்ல ஐஸ்கிரீம் நல்ல கடையிலேருந்து நீங்கள் வாங்கி சாப்பிட்றீங்க அப்படின்னா அதனால வந்து எதுவும் உங்களுக்கு பாதிப்புலாம் வராது. ஸோ குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம், எப்பயாவது ஆஃபன் நீங்கள் ஐஸ்கிரீம்ஸ்லாம் கொடுக்கலாம். பட் அது வந்து நல்ல சுத்தமான தண்ணியில் தயாரிக்கப்பட்டிருக்கிறதா, சுத்தமான இடத்துலேருந்து வருதா, ப்ராப்பராக பேக் பண்ணியிருக்காங்களா, அதை பார்க்கணும். இன்னொன்று ரொம்ப இந்த கோல்டான கிளைமேட்டில் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது. வெல்கம் பேக் டு தி ஷோ. நீங்க கேட்டுட்டு இருக்கிற இந்த நிகழ்ச்சி ஹலோ டாக்டர். இன்னைக்கு ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில குழந்தைகளுக்கு ஏற்படும் காது மூக்கு தொண்டை பிரச்சனைகள் குறித்து விளக்கம் கொடுத்துட்டு இருக்காங்க புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் மூத்த மருத்துவ அதிகாரி டாக்டர் டி ஷாமலா அவர்கள். நேர்கள்
நேயர்களே, குழந்தைகளுக்கு ஏற்படும் காது மூக்கு தொண்டை பிரச்சனைகள் குறித்து உங்களுடைய சந்தேகங்களை நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். நீங்க கால் பண்ண வேண்டிய எண்கள் 22717770, 22717660. நீங்க வெளியூர் நேரா இருந்தீங்க அப்படின்னா 0413 அப்படிங்கிற இந்த கோட் நம்பரையும் சேர்த்து கால் பண்ணுங்க. டாக்டர், இப்போ ஒரு காலர் வந்திருக்காங்க, தொடர்ந்து பேசலாம். ஹலோ, வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம் சார், சொல்லுங்க, யார் எங்க இருந்து பேசுறீங்க? நான் தென்மேலிருந்து கணேஷ் ராஜா பேசுறேமா. கணேஷ் ராஜா சார், உங்களுடைய சந்தேகங்களை டாக்டர் கிட்ட கேளுங்க. சொல்லுங்க சார். 4 வயசு ஆகுதுங்க. அது மழை நாளா இருந்தாலும் சரி, வெயில் நாளா இருந்தாலும் சரி, பனிக்காலத்துல இருந்தாலும் சரி, எந்த நேரம் மூக்குல வந்து சளி ஒழிவுனே இருக்குதுங்க. அதாங்க ப்ராப்ளம், வேற எதுவும் இல்லை. ஓகேங்க. அதோட சேர்த்து ஏதாவது தும்மல் அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை இருக்குங்களா? தும்மல் வருதுங்க. ஆனா வெண்டிட்டு தாங்க குடிக்கிறது எப்பயுமே. ஓகே ஓகே, சரிங்க. நீங்க கிராமத்து சைடுல இருக்கீங்களா சார்? ஆமாங்க. பக்கத்துல நிறைய இந்த மாடு ஆடு அது மாதிரி ஏதாவது இருக்கா? இல்லைங்க, நம்ம பக்கத்துல அதெல்லாம் எதுவும் கிடையாது. அதெல்லாம் எதுவும் கிடையாது. நம்ம வீட்டு பக்கத்துல எதுவும் கிடையாதுங்க, அடுத்ததான் இருக்குது. ஓகேங்க. இந்த மாதிரி வருஷம் முழுக்க வந்து மூக்குல இருந்து தண்ணி வந்துகிட்டே இருக்கு, இல்லைன்னா வந்து தும்மல் வந்துகிட்டே இருக்கு அப்படின்னா மோஸ்ட்லி வந்து அலர்ஜி தான் ரீசனா இருக்கும். அலர்ஜி. ஆமாங்க, அதுதாங்க அலர்ஜி தாங்க இருக்குது. ஆமா, அதனால அலர்ஜினா வந்து நீங்க என்ன பண்ணணும்னா வீட்டெல்லாம் கொஞ்சம் சுத்தமா வச்சுக்கணும். அதாவது ஃபைன் டஸ்ட், இதனால நீங்க சுத்தமா வச்சுக்கலன்னு நான் சொல்ல வரல. சின்ன சின்ன டஸ்ட் அதெல்லாம் இல்லாம பாத்துக்கணும். அவங்க படுக்கிற வந்து ரூம் வந்து நல்ல வாரத்துக்கு 2 தடவை ஈர துணி வச்சு தொடச்சிடணும். ஃபேன் எல்லாம் கிளீனா வச்சிருக்கணும். நீங்க இந்த பாப்பா படுத்திருக்காங்கல்ல, பெட்டு அந்த தலையணையெல்லாம் அந்த உரையை வந்து ஃப்ரீக்வெண்டா நீங்க மாத்தணும். அதுக்கப்புறம் ஏசி எல்லாம் தூங்குற மாதிரி இருந்ததுன்னா அந்த ஏசி ஃபில்டரை வந்து கிளீன் பண்ணி வச்சுக்கணும். நல்ல ஹெல்த்தியான வந்து சாப்பாடு கொடுக்கணும். நீங்க வந்து நிறைய டெய்லி முட்டை, பழங்கள், காய்கறிகள், கீரைகள் அதெல்லாம் கொடுங்க. இதெல்லாம் பண்ணியும் தொடர்ந்து இருந்துச்சுன்னா ஒரு தடவை நீங்க மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு வாங்க. அழைச்சிட்டு வந்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து நம்ம ஃபுல்லா அவங்க காது மூக்கு தொண்டையெல்லாம் எக்ஸாமின் பண்ணி பார்த்துட்டு என்ன மாதிரி ப்ராப்ளம் இருக்கு அப்படிங்கறத சொல்லலாம். அலர்ஜியா இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து மூக்குல சொட்டு மருந்துகள், அப்புறம் வந்து உள்ளுக்கு சாப்பிட்ற மருந்துகள் இதெல்லாம் கொடுத்தா குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னும் தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம எண்டோஸ்கோபி கூட பண்ணி பார்க்கலாம். எங்க மருமகளுக்கும் அதே போல இருக்கு. ஓகேங்க. அது ஏஜ் வந்து அவங்களுக்கு வந்து 27 ஆகுது. மைட் பி அவங்களுக்கும் வந்து அலர்ஜி கூட ரீசனா இருக்கலாம் சார். ஆமா, இதே ப்ராப்ளம் தான். அப்ப ஏதோ ஒரு ஒத்துக்காத பொருள் அலர்ஜி தான் இருக்கிறதுக்கு. ஏன்னா இன்ஃபெக்ஷன் வந்து வருஷம் முழுக்க இருக்காது, அலர்ஜி தான் இருக்கும். அதனால நீங்க அழைச்சிட்டு வாங்க சார். வருஷம் பூராமே இருக்குதுங்க அவங்களுக்கு. அதனால அலர்ஜி தான் முக்காவாசி அதுக்கு காரணமா இருக்கலாம் ஐயா. நீங்க அழைச்சிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ரத்த டெஸ்ட் இல்ல தேவைப்பட்ட மூக்குல எண்டோஸ்கோபி இதெல்லாம் நம்ம பண்ணி பார்த்துட்டு என்னென்ன தீர்வு கொடுக்கலாம். நன்றிங்க ஐயா. அழைப்பிற்கு நன்றி சார். ஓகே டாக்டர், இப்போ வந்து ஆன்டிபயோட்டிக் அதிகமாக எடுக்கிறதுனால ஏதாவது சைடு எஃபெக்ட்ஸ் குழந்தைங்களுக்கு வருமா? இது வந்து காது மூக்கு தொண்டைகள்லாம் ஏதாவது பாதிப்பு கொடுக்குமா டாக்டர்? எல்லா இன்ஃபெக்ஷனுமே வந்து நம்மளுக்கு ஆன்டிபயோட்டிக் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. வைரல் இன்ஃபெக்ஷனுக்கு நம்மளுக்கு வந்து ஆன்டிபயோட்டிக்ஸ் தேவைப்படாது. பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனுக்கு தான் நம்மளுக்கு ஆன்டிபயோட்டிக் தேவைப்படும். வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ்க்கு நம்மளுக்கு ரொட்டீனாக நார்மலாக கொடுக்குற வலி நிவாரணி, மூக்கு சொட்டு மருந்துகள், வந்து ஆன்டி அலர்ஜிக் மெடிகேஷன்ஸ் இதெல்லாம் கொடுத்தா போதும். நம்ம ஆனால் என்ன நினச்சிக்கிறோன்னா ஒவ்வொரு இன்ஃபெக்ஷன், எல்லா சளி, எல்லா தொண்டை வலிக்கும் வந்து அது வந்து ஆன்டிபயோட்டிக் எடுத்தால் தான் நல்லா ஆகும் அப்படிங்கிற ஒரு நம்மளுக்கு மித்து ஒன்று இருக்குது. அது வந்து தப்பு. இன்னொன்று என்னென்னா ஓவர் த கவுண்டர், நம்மளே ஒரு டாக்டர்கிட்ட போயிருப்போம், அவங்கள்ட்ட வந்து ஒரு மெடிசன் எழுதி கொடுத்துருப்பாங்க ஒரு தடவை சளி பிடிச்சா, அதே மாதிரி திருப்பி மறுபடியும் கடையில் வாங்கி மறுபடியும் யூஸ் பண்ணுறது வந்து ஒரு தப்பான விஷயம். வைரல் இன்ஃபெக்ஷனுக்கு யூஸ்வலாக எந்த ட்ரீட்மெண்ட்டும் ஆன்டிபயோட்டிக்ஸ் தேவையில்லை, தானாகவே அது வந்து நார்மலாகவே சரியாயிடும். பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ஸ்க்கு தான் ஆன்டிபயோட்டிக்ஸ் போடணும். இன்னொன்று ஒரு ப்ராப்பரான மருத்துவர் அணுகி நீங்கள் ஆன்டிபயோட்டிக்ஸ் எடுத்துக்கிறது நல்லது. ஏன்னா ஒவ்வொரு தடவையும் நீங்கள் வந்து நீங்களாவே ஆன்டிபயோட்டிக் கடையில் மருந்து வாங்கி சாப்பிட்றது, இல்லை வந்து எக்ஸசிவாக தேவையில்லாமல் வந்து ஆன்டிபயோட்டிக்ஸ் சாப்பிட்றது, இதெல்லாம் என்ன ஆகும்னா ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ் வந்துடும். ரெசிஸ்டன்ஸ்னால் வந்து அந்த ஆன்டிபயோட்டிக் நம்ம உடம்புல வந்து கேட்காம போயிடும். ஸோ வந்து அது வந்து ஒரு தப்பான வழி. ஸோ எப்பயுமே ஆன்டிபயோட்டிக்ஸ் நீங்கள் எடுக்கணும் அப்படின்னா மருத்துவரை அணுகி அவங்க பரிந்துரைத்தால் மட்டுமே ஆன்டிபயோட்டிக்ஸ் உட்கொள்ளணும். ஓகே டாக்டர், இப்போ நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு தருணத்துக்கு வந்தாச்சு டாக்டர். இன்னைக்கு குழந்தைகளுக்கு ஏற்படும் காது மூக்கு தொண்டை பிரச்சனைகள் பற்றிய நிறைய விஷயங்களை ரொம்ப விளக்கமாக சொன்னீங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம நேயர்கள் கேட்ட சந்தேகங்களுக்கும் ரொம்ப தெளிவாக விளக்கம் கொடுத்தீங்க டாக்டர். கண்டிப்பாக இன்னைய நிகழ்ச்சி நம்ம நேயர்கள் எல்லாருக்குமே ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம இந்த நிலையத்தின் சார்பாகவும் நேயர்கள் சார்பாகவும் நன்றி டாக்டர். நன்றி மேடம்.